மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு சரி, எடுக்கிறேன். நான் think பண்றேன். போய் படுத்துமா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதுதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. டேய், என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணன், நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திரமண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடடடடடடா, எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி உதைச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். டே, அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா.